ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியில் தெறிக்க விட்டுருக்காரு. அந்த படம் பேர் தான் வந்து பிளாஸ்ட். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் சுபாஷ் கே ராஜ். அண்ட் இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்க அர்ஜுன், அபிராமி அண்ட் பிரீத்தி முகுந்த், விவேக் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ரவி போஷூர். அண்ட் பிளாஸ்ட் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு கராத்தா மாஸ்டர் ஃபேமிலியில் அழகான ஒரு குட்டி பொண்ணு, அவங்க ஒய்ஃப் அண்ட் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசாக இருக்கும்போதே நிலாவுக்கு வந்து கராத்தா மாஸ்டரான நம்ம அர்ஜுன் வந்து யாருக்கு என்ன தப்பு நடந்தாலும் வந்து நம்ம தட்டி கேட்கணும், அவங்க நம்ம தெரிஞ்சவங்க இருக்கணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. ஸோ நிலாவும் வந்து அதுலேருந்து தப்பு தட்டி கேட்கறதுல டக்குன்னு போய் நிற்கிற ஒரு ஆளாக வந்து இருக்காங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துல ஏதாச்சியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் கிட்ட நாட் வந்து மாட்டிக்கிறாங்க. ஐ மீன் ஃபேமிலியாக வந்து வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதில் வந்து வெளியே வராங்களா இல்லையா அப்படின்றது தான் ஆன்லைன் முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 24 நிமிஷமும் வந்து தெறிக்க விட்டுருக்காங்க ஆக்ஷனில். ஸோ இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஆக்ஷனை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப சினிமேட்டிக்காக ரொம்ப அழகாக, அதாவது கேமராங்கள் மாறி நம்மளை வந்து எந்த இடத்துலையுமே லேக் பண்ணாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து நம்மளே வந்து வாவ் சூப்பர், ரொம்ப நாள் கழிச்சே ஆச்சுல அர்ஜுன் சார் இப்படி பார்த்து அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் வந்து ஒரு சில இடங்களில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன லேக் வந்து இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்னதாக அப்படி கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர சீன்ஸில் வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு சில சீன்ஸை வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்குலாம் இருந்தாலும் படம் வந்து அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனது லேக் வந்து பெருசாக அடிக்கலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓவராலாக வந்து படம் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாரையுமே வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ரவி போஷூர் அவர்களுடைய இசை தான். பயங்கரமாக வந்து மியூசிக்கை போட்டு, அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு இன்னும் வந்து ஃபயர் வந்து விட்டு வச்சிருக்காரு. விஷுவலாகவே வந்து படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேமராவுக்கு நிறைய வந்து சினிமாட்டோகிராஃபிக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமும் படம் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு தியேட்டரில் போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கரம் பிளாஸ்டாக இருந்துச்சு. கருத்தூசி போட்டதெல்லாம் வந்து சந்தோஷம் தான். பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு, கமர்ஷியல் படம் பார்த்துட்டு அந்த ஹீரோ தான் வந்து நாட்டை காப்பாற்றுவார் மட்டும் முடிவு பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.